பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தினமும் தாங்கினதப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9வது வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது எதனால் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். தினமும் அவருடைய கிருபை காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதென்று சொல்கிறார். அந்த கிருபை வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அவர்களைப் போல நாமும் வாழாமல் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் அறியும்படியாய் வாழ்வோம் என்றால், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்றால், அவரோடு கூட வாழ்வோம் என்றால், அவரோடே சஞ்சரிப்போம் என்றால், அன்பானவர்களே, எப்பொழுதும் தேவனோட பேசிக் கொண்டிருங்கள், எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது நாம் அவரோட சஞ்சரித்து போகும்போது அப்பொழுது அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை ஒன்னையே போதும். அந்த கிருபை இல்லாட்டி நம்மளால வாழவே முடியாது. நம்முடைய எல்லா பலவீனங்களையும், நம்முடைய எல்லா கஷ்டங்களையும், நம்முடைய எல்லா தடைகளையும் நம்மால் எதிர்கொள்ளவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையை தேடி அவரிடத்தில் ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடா அப்படி நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோமப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்திலே தருகிறோமப்பா. உங்க கிருபையினாலே நாங்கள் இருக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்து, எங்களுக்கு முன்பாக இருக்கிற பாடுகளின் மத்தியிலே அப்பா உங்க கிருபை இல்லாட்டி எங்களால் முடியவே முடியாதப்பா. அதை எங்களால் கடந்து போக முடியாதப்பா. அதை எங்களால் தாண்டி ஜெயம் வர முடியாதப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் உங்க கிருபை ஒவ்வொரு காரியங்களும் கொடுத்துருங்கப்பா. உங்க கிருபை அண்டர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிடைக்கட்டும் அப்பா. உங்களுடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நோவாவே போல உம்மோடு சஞ்சரிக்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.